இந்தியா வந்திருக்கும் அபுதாபி இளவரசருக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதன் நேரலையை பார்க்கலாம். Sir. Mandal Dada. Mandal. நாடு முழுவதும் நாளை குடியரசு தின விழா கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் கலந்து கொள்வதற்காக அபுதாபி இளவரசர் டெல்லி வந்திருக்கிறார். அவரை வரவேற்கும் விதமாக அங்கு அணிவகுப்பு மரியாதை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரும் பிரதமரும் மத்திய அமைச்சர்களும் முக்கிய உயரதிகாரிகளும் அவரை வரவேற்கிறார்கள். இது தொடர்பாக நமது டெல்லி செய்தியாளர் கணபதி தற்போது இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் கணபதி. நாளை என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? அபுதாபி இளவரசர் வந்திருக்கிறார். இது தொடர்பாக அடுத்தடுத்து என்னென்னலாம் நடக்கவிருக்கிறது கணபதி? நாளைய குடியரசு தின விழாவிலே முகமது பின் ஜயத் அல் நயன் தான் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். அவர்தான் இந்த வருடத்தின் முக்கிய விருந்தினர். ஆகவே இன்று அவர் சம்பந்தப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து தலைநகரிலே நடைபெற இருக்கின்றன. குறிப்பாக இந்தியாவுக்கும் ஐக்கிய அமீரகத்துக்கும் இடையே பல்வேறு விதமான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், துபாய், அபுதாபி, ஷார்ஜா போன்ற இடங்களிலே இந்தியர்கள் அதிக எண்ணிக்கையிலே சென்று அங்கே பணிபுரிகிறார்கள், அங்கேயே வசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இரண்டு நாடுகளுக்கும் இடையே உறவை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வர்த்தகத்திலே ஐக்கிய அமீரகம் இந்தியாவுடைய முக்கிய கூட்டாளியாக விளங்குகிறது. உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்தியாவுடன் ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகங்களிலே 3வது இடத்தில் இருக்கிறது. அத்தகைய முக்கிய இடத்தை பிடித்திருப்பதால் தொடர்ந்து ஐக்கிய அமீரகத்துடன் நல்லுறவை வைத்து பேண வேண்டும் என இந்தியா விரும்புகிறது. இந்த உறவு வலுப்பட வேண்டும். இந்தியாவுக்கு எதிரான சக்திகள் ஐக்கிய அமீரகத்திலிருந்து செயல்படக்கூடாது என்பதும் இந்திய அரசின் விருப்பமாக இருக்கிறது. ஆகவேதான் வர்த்தகம், தொழில்துறை, முதலீடு போன்ற பல்வேறு விதமான துறைகளிலே ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. இதை தவிர விஞ்ஞானம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான ஒப்பந்தங்களும் கையெழுத்திடப்பட இருக்கின்றன. குடியரசுத் தலைவர் பிரணப் முகர்ஜி, பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை ஏற்கனவே சந்தித்திருக்கும் இளவரசர் நாளை விழாவிலே முக்கிய விருந்தினராக கலந்து கொள்கிறார். தொடர்ந்து இன்றும் நாளையும் பல்வேறு நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன. அதிலே பல்வேறு முக்கிய மத்திய அமைச்சர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் இளவரசரை சந்திக்க இருக்கிறார்கள். கணபதி, குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள இந்தியா வந்திருக்கும் அபுதாபி இளவரசர் முகமது பின் சயீத் தற்போது பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் ஆகியோரை சந்தித்த காட்சிகளை நம்ம பார்த்தோம். குடியரசு தின விழாவை முடித்துக்கொண்டு இந்தியாவில் நடக்கும் வேறு ஏதேனும் நிகழ்ச்சியில அவர் கலந்து கொள்ள இருக்கிறாரா? அவருடைய நிகழ்ச்சி நிரல் பத்தி சொல்லுங்க. நிச்சயமாக நாளை குடியரசு தின விழா தான் முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதில் யார் முக்கிய விருந்தினராக வருகிறாரோ, சிறப்பு விருந்தினராக கருதி வருகிறாரோ, அது ஒரு முக்கியமான மரியாதையாக கருதப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் இந்திய அரசு யார் முக்கிய விருந்தினராக வர வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அதற்கு ஏற்றாப்போல் தன்னுடைய அழைப்பை கொடுக்கிறது. அந்த வகையிலே இந்த முறை முகமது பின் ஜயத் அல் நயனுக்கு அந்த சிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் அந்த விழாவிலே கலந்து கொள்வதற்கு முன்பாகவே இன்று இங்கே பல்வேறு நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார். பல்வேறு ஒப்பந்தங்கள் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்திடப்பட இருக்கின்றன. நேற்றே அவர் விமான நிலையத்துக்கு வந்திருந்த போது பிரதமர் நரேந்திர மோடியை நேரில் சென்று விமான நிலையத்திலே அவரை வரவேற்றிருந்தார். இதிலிருந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. நாளை குடியரசு தின
ரிபப்ளிக் டே பரேடு முடிந்த பிறகு குடியரசுத் தலைவர் இல்லத்திலே மீண்டும் அட் ஹோம் என்று சொல்லப்படும் நிகழ்வு நடக்க இருக்கிறது. குடியரசு தினத்திலே பங்கேற்றவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இந்த நிகழ்ச்சியிலும் இளவரசர் கலந்து கொள்வார் என்றும் அதற்கு பிறகு அவர் தன்னுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்தியா மற்றும் UAE பொறுத்தவரை இது ஒரு முக்கியமான நிகழ்வு. பல்வேறு துறைகளிலே இரண்டு நாடுகளுக்கும் இடையேயான உறவு வலுப்படுவதற்கான வாய்ப்பு இப்போது கிட்டியிருக்கிறது.